சாப்பாடு வந்து பெரிய விஷயம் கிடையாது. எதை கொடுத்தாலும் சாப்பிடுவேன். வீட்டில் சாப்பாடு இல்லைங்க அப்படின்னா தயிர் வாங்கிட்டு ஊறுகாய் வச்சு விட்டா சாப்பிடுவோம். அந்த மாதிரி கேரக்டர் நம்ம சாப்பாடுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஏன்னா ஜிம்முக்கு போனால் தான் நீங்கள் சிக்கனை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்கன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து நார்மல். நம்ம எப்போவுமே நம்மளோட இந்தியன் எக்ஸசைஸ் தான். ஸோ நம்ம சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் இதை பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால தான் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம இரும்பெல்லாம் போட்டு அடி அடிச்சுட்டு சோடெல்லாம் டைட்டாக இப்படிலாம் வர்றதுக்கு நம்மளுடைய எக்ஸசைஸ் வந்து எப்போயுமே ரொம்ப நல்லது. ஸ்கிப்பிங் போடுவேன், தண்டால் அடிப்பேன், லைட்டாக தம்பிள்ஸ் போடுவேன். ஸோ இது வந்து டெய்லி ஒரு 1 hour கண்டினியூ பண்ணதால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக அப்படியே போயிட்டு தெளிவோம். இல்லை நம்ம ஆரம்பத்துலேருந்து ஃபைட்டராக இருக்கும்போது எங்கள் அப்பா நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க எக்ஸசைஸ் நீ எப்போவுமே கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நாம் எப்போவுமே அந்த ஜிம்முக்கெலாம் போகிறதில்ல, ரூமுக்குள்ளே வச்சு தண்டால மாதிரி பண்ணிக்குவோம். ஏன்னா நம்ம டைம் கிடைக்காது. காலையில் 6 மணி எழுந்திரிச்சு வாங்கணுவாங்க, அப்போ நம்ம எழுந்திரிச்சு ஜிம்முக்கெலாம் போக முடியாது. ஸோ அதனால் ஒரு 4 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திரிச்சு வீட்டுக்குள்ளே ரூம்லேயோ ஏதோ தண்டால் அடிச்சுட்டு உடம்பை மெயின்டெனன்ஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா என்ன இப்போ இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியெல்லாம் உடைக்கும் போது நம்ம பாடி தூக்கி அடித்தா நம்ம பாடி நம்ம சொல்கிற பேச்சுக்கு கேட்டுட்டு போகணும். நம்ம ஒரு சைடு போய் பாடி ஒரு சைடு வலிச்சிட்டு போட நம்ம கீழே விழுந்துரும். ஸோ அதனால் அதுக்கு மெயினாக ஃபிட்னஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது வந்து இப்போ ஆர்டிஸ்ட் ஆகி அது கண்டினியூ ஆகிறதுனால அது வந்து நம்மளுக்கு ஒரு சாப்பாடு மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ நான் பசிச்சா நம்ம சாப்பிட்றோம் காலையில் மதியானம் நைட்டு, அதே மாதிரி நான் காலையில் மட்டும் எக்ஸசைஸ் பண்ணுறது. ஸோ அது பழக்கமானதுனால எனக்கு அதை பற்றி எனக்கு சரியாக தெரியல. ஸோ இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அதை நான் உங்ககிட்ட மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குவாலிட்டினா இந்த ஃபிட்னஸ் தான். சூப்பர். அண்ட் இந்த சாப்பாடு விஷயத்தை பற்றி பேசும்போது ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் வந்து எதுவுமே டிமாண்ட்லாம் பண்ண மாட்டீங்களாமே? எதை கொடுத்தாலும் சாப்பிடுவீங்க, எந்த ரூமாக இருந்தாலும் உட்காந்துப்பீங்க, சும்மா சேர்லன்னா கூட கீழே போய் உட்காந்துப்பீங்க, நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி வந்து இவ்வளோ பெரிய வெற்றி நிறையா பேர் உங்களை கொண்டாடுறாங்க, இருந்தாலும் எப்படி இந்த சிம்பிளிசிட்டி மெயின்டைன் பண்ணுறீங்க? இல்லை இது வந்து எனக்கு பெருசாக தெரில எனக்கு. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து ஒரு 40 வருஷமாக இது தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸ்மோக் பண்ணும்போது பீடி தான் பிடிப்பேன், சிகரெட்லாம் பிடிக்க மாட்டேன், தரையில் உட்காந்துக்குவேன், கல் இல்லை அப்படின்னா. அப்போலாம் வந்து ஃபைட்டுக்கு வந்து அவ்வளோ சேரில் உட்காந்தா ஒரு மாதிரி மாஸ்டருங்க என்னடா சேரில். ஸோ அதே மாதிரி பழக்கங்கள் பண்ணி 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 நம்மளுக்கு அதே பழக்கங்கள் வந்தோன்னா இப்போ மாற்ற முடியல நம்மளால். ஸோ அதே கேரக்டராகவே போயிடலாம். திருப்பி நம்ம இப்போ நம்ம நடிகன்ற முறையில் நம்ம எதுக்கு நம்ம கேரக்டரை மாற்றி ஆகணும்? அதான் நம்ம என்ன கேரக்டரோ அதே மாதிரி போகலான்னு சொல்லிட்டு அதே மாதிரி போயிட்டுருக்கேன் தெளிவாக. வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் நான் வந்து இதுக்காக நான் வந்து இது பண்ணல. என்னுடைய இந்த கேரக்டர் அதே மாதிரி தான் கேரக்டர் பண்ணிகிட்ருக்கிறேன் நான். ரொம்ப நல்ல விஷயம் சார். ஏன்னா உங்ககிட்ட உங்களை பற்றி வெளியில் விசாரித்தாலும் இந்த விஷயத்த தான் சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிள், எந்த தொல்லையுமே கொடுக்காம சூப்பராக கோஆப்ரேட் பண்ணுவாருங்கிற விஷயம். ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் நம்ம எப்பவுமே பண்ணணும். நம்ம வீட்டில் ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு இங்கே வந்து நம்ம ஆர்டிஸ்ட்டாக இருக்குது, நான் அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணி நம்ம வயிற்றை கெடுத்து உடம்பை கெடுத்து எதுக்கு அது தொல்லை? எப்பவுமே நார்மலாக நம்ம பாட்டுக்கு நம்ம நீட்டாக இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது இல்லையா என்றைக்குமே.